அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பெண்களுக்கான பதிவு. மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய தீராத வயிற்று வலி பிரச்சனை. இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க செஞ்சு அதன் மூலம் பலனடைஞ்சாங்க. அவங்க சொன்ன ஒரு வழிபாட்டு முறையை தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும். நிறைய பெண்களை பார்த்திங்கன்னா இந்த வயிற்று வலி பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்தில் சொல்ல முடியாத வலியாக தான் அந்த வலி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்காகவே நான் இந்த பதிவை போடுறேங்க. ஏன்னா இந்த கஷ்டத்தில் இருந்தவங்க இந்த வழிபாடு செஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக இந்த வலி அப்படின்றது இல்லாமல் தான் அவங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் 100% இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். உங்கள் பிரச்சனை தீரும். இந்த 26லேருந்து உங்கள் பிரச்சனை தீர்ந்ததுன்னே நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த வழிபாடை பார்த்திங்கன்னா முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. அதனால் நீங்கள் முருகன் கோயிலில் இருக்க நவகிரகத்தில் மட்டும்தான் செய்யணும். மற்ற கோவிலில் இருக்கிற நவகிரகத்தில் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. சிவன் கோயிலில் இருக்கும். அதனால் நீங்கள் முருகர் கோயிலில் இருக்க நவகிரகத்தை தான் சுற்றணும். இந்த வழிபாடை எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். செவ்வாய் பகவான், இந்த நவகிரகத்தில் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா தெற்கு திசையை பார்த்தவாறு இருப்பார். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீங்கள் நவகிரகத்தை சுற்றி வரும்போதே ஒவ்வொரு கிரகத்துக்கான பேர் அந்த இடத்துல இருக்கும். அதுபோல் தான் செவ்வாய் பகவான் அவருக்கு பார்த்திங்கன்னா ஆடை செந்நிறம், அவருக்கு வைக்கக்கூடிய மலர்களும் செந்நிறம்தான். அதனால் செவ்வாய் பகவான் இவருக்கு தாங்க நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் தலை குளிக்கணும். காலையில் இல்லை மாலையில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் இதுக்கு விரதம்லாம் இருக்க தேவையில்லைங்க. காலையிலேருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணுமா அப்படிலாம் இல்லை. இந்த வழிபாடு யார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாதம் வரக்கூடிய பிரச்சனை, அதாவது மாதவிடாய் நேரத்தில் வயிற்று வலியால் கஷ்டப்படுறவங்க தான் இந்த வழிபாடு செய்யணும். அம்மா செய்யலாமான்னா அவங்கெல்லாம் செய்யக்கூடாது. யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்க மட்டும் இந்த வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு நீங்கள் செய்கிற காலத்தில், அதாவது இப்போ இது தொடங்கிட்டிங்கன்னா அது முடிக்கிற வரையுமே செவ்வாய்க்கிழமையில் நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாது. அதன் பிறகும் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்காமல் இருந்தால் நல்லது. இந்த வழிபாடை செய்ய போகிறீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது என்னென்ன பொருட்களை கொண்டுட்டு போகணும் அப்படின்றத சொல்லிடுறேங்க. செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் விளக்கு போடணும். அதனால் நெய் தீபம் ஏற்றுறதா இருந்தால் நெய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. 2 அகல் விளக்கு, எண்ணெய், திரி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க. பூ பார்த்திங்கன்னா செம்பருத்தி, சிகப்பு கலர் பூக்களை மட்டும்தான் நீங்கள் அவருக்கு வைக்கணும். செம்பருத்தி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா செவ்வரளி பூ. இந்த 2 பூ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க. இப்போ முருகர் கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா முதல்ல விநாயகரை வணங்கிடுங்க. அதன் பிறகு முருகப்பெருமானை வணங்கிட்டு நீங்கள் நேராக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த பூ வச்சுட்டு நீங்கள் அவருடைய மந்திரம், காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாதவங்க அவரை வணங்கி அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கலாம். 9 சுற்றுகள் சுற்ற வேண்டும். நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லலைன்னா ஓம் செவ்வாய் பகவானே போற்றி இதை சொல்லிவிட்டு கூட நீங்கள் அந்த 9 சுற்று ஆரம்பித்து அதன் பிறகு நீங்கள் சன்னிதானத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வழிபாடை பார்த்திங்கன்னா 21 வாரம் செய்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. வலியால் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இந்த வழிபாடை செய்ய ஆரம்பித்து எப்போ அவங்களுக்கு அந்த வலி இல்லை இப்போ உங்களுக்கு மாதவிடாய் நேரம் வந்துடுச்சு, அந்த நேரத்தில் சுத்தமாக வலியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வழிபாட்டை நிறுத்திடலாம். முக்கியமாக நீங்கள் 21 வாரம் இந்த வழிபாடை செய்யலாம். அந்த 21 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வலி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் 21 வாரமும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுமா அப்படின்னிங்கன்னா ஒரு 9 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஆனால் அந்த வலி நிரந்தரமாக உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்ற வரையும் இந்த வழிபாடு மட்டும் வாரம் செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க. இது செவ்வாய்க்கிழமையில் நேரம் அப்படின்றது கிடையாது. முருகன், அதாவது செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான். அதனால் நீங்கள் முருகன் கோயிலில் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த வழிபாடை செய்யலாம். நேரங்காலம்லாம் இதுக்கு கிடையாதுங்க.
எப்போவுமே நான்வெஜ் மட்டும் எடுத்துக்காதீங்க செவ்வாய்க்கிழமையில். மற்ற நாளில் கூட நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம். செவ்வாய்க்கிழமை எடுத்துக்காதீங்க. இந்த விரத காலம் முடிஞ்ச பிறகும் சரி, அதாவது உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன செவ்வாய்க்கிழமையில் நான்வெஜ் எடுக்காதீங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாதவிடாய் நேரத்துலேயும் நீங்கள் அந்த டைம்லேயும் நான்வெஜ் எடுத்துக்காது இருக்கிறது நல்லது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் அந்த டைமில் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிச்சம் வந்து குப்பையிலையோ இல்லை வெளியிலையோ கொட்டக்கூடாது. அந்த காலத்துலலாம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது மாதம் பீரியட் டைமில் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு போடுறத நாயோ மற்ற எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதுபோல் ஜீவராசிகள் சாப்பிட்டா கூட வயிற்று வலி வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு வயதுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து சாப்பிடக்கூடிய பொருட்களை கீழே வந்து கொட்ட மாட்டாங்க. ஏன்னா அதை நாய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் சில பேருக்கு இந்த வயிற்று வலியே வரும் அப்படின்றதுனால அதை செய்ய மாட்டாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய அளவு போட்டு கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும், மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பசங்க வயிற்று வலியால் இருக்கிறவங்க அந்த பீரியட் டைமில் நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான்வெஜ் நம்ம சாப்பிட்டு மிச்சம் வைக்க அதை வந்து கீழே தூக்கி போடணும், இல்லைன்னா குப்பையில் போடுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து கண்டிப்பாக சாப்பிடும். அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் வந்து இந்த பதிவில் சொல்கிறேன். இப்போ புதுசாக பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்க, இப்போ இதுக்கப்புறமா நீங்கள் பார்த்த பிறகு இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஏதாவது குழந்தைங்க ஏஜ் ஆனாலோ, இப்போ 12 வயசுலேயே பார்த்திங்கன்னா எல்லாம் ஏஜ் ஆகிடுறாங்க. அப்படி ஏஜ் ஆகிட்டாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க சாப்பிட்டுடணும். அப்படி இல்லையானா நீங்கள் தண்ணியில் கரைச்சி சிங்கில் ஊற்றிடணும். ஆனால் அதெல்லாம் வந்து குப்பையில் போடக்கூடாது. அதனால தான் வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும். வயிற்று வலியெல்லாம் அதனால தான் வரதா அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. என் அம்மாவே சொல்லியிருக்காங்க, தெரியும். அவ்வளோதாங்க. இந்த ஒரு வழிபாடு முருகர் கோயிலில் நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சாலே நிச்சயமாக உங்களுடைய வயிற்று வலி பிரச்சனை இருக்காதுங்க. அப்படியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நிச்சயம் நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் இந்த வழிபாடை குறைஞ்சபட்சம் ஒரு 9 வாரமாவது செய்யுங்க. எல்லா நாளும் என்னால் சுத்த முடியாது, ஆனால் ஒரு 9 வாரமாவது நான் இந்த வழிபாடை செய்யலாமான்னா தாராளமாக நீங்கள் 9 வாரம் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைனா நான்வெஜ் எடுக்காதீங்க. டைம், அதாவது உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் இந்த நவகிரகத்தை போய் செவ்வாய்க்கிழமையில் சுற்றிட்டு வாங்க. நிச்சயம் இந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துடும். இந்த வழிபாடை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து தீர்ந்தவங்க இந்த வழிபாட்டு முறையை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லை, ஆனால் அவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம், அதாவது மாதத்தில் ஒரு முறையாவது இந்த வழிபாடு செய்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வாரம் முடியும் போதெல்லாம் போய் செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லாததுனால அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இதெல்லாம் எல்லா வழிபாடும் நான் செஞ்சேன், ஆனால் எனக்கு நல்லா ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு நல்ல அதாவது ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட காட்டலாம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம உங்கள் ஜாதகத்துலேயும் இருக்கும். அதனால் இது போலவும் நடந்திருக்கு, சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுங்க, நாங்கள் போய் பார்த்தபோது ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, நாங்கள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டாக இந்த ஒரு ஆப்ஷனும், அதாவது இந்த ஒரு முறையும் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதையும் நீங்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம்.